பிரச்சனைகள் முட்டி மோதிக்கிட்டு இருக்கிற போது எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படித்தான் சட்டமும். குற்றங்களை மறைக்கிறதுக்கு எங்க போய் முட்டி மோதினாலும் எல்லாத்தையும் சட்டம் பார்த்துக்கும். இது குற்றம் குற்றமே. தொழில்நுட்பங்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துல எல்லாருடைய கையிலையும் பையிலையும் சுவத்திலையும் கேமராக்கள் இருக்கிற நிலையில குற்றங்களை செஞ்சுட்டு மறைச்சிடவே முடியாது. சேலம் மாவட்டத்துல வாட்ஸ்அப் மூலமா ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. ரொம்ப ஷாக்கிங்கான வீடியோ அது. வீட்டில் பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிற ஒரு பெரியவரை அங்கே வந்த ஒரு இளைஞர் கண்மூடித்தனமாக அடித்து உதைக்கிறாரு. குத்து சண்டை போடுற மாதிரி அந்த பெரியவரோட முகத்தில் குத்துகளை பாய்ச்சுறாரு. இந்த கொலைவெறி தாக்குதல் வீடியோ வைரலானதால போலீஸ் அதை பற்றி விசாரிச்சாங்க. தாக்குறவர் பேரு சந்தோஷ் என்கிற சக்திவேல், தாக்கப்படுறவர் பேரு குழந்தைவேலுன்னு தெரிய வந்துச்சு. சம்பவம் நடந்தது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணாபுரத்தில். அந்த ஊரை சேர்ந்த ரைஸ் மில் அதிபர் குழந்தைவேலு, இவரோட மகன் சக்திவேல் கல்யாணம் முடிஞ்சு சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மாமனாரோட ரைஸ் மில்லை பார்த்துக்கிறாரு. அப்பாவுக்கும் மகனுக்கும் சொத்து வகையில் தகராறு நடந்திருக்கு. அப்படி ஒரு டைமில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்பா மேலே அளவு கடந்த கோபத்தில் இருந்த சக்திவேல் கிருஷ்ணாபுரத்தில் இருக்கிற வீட்டுக்கு போயிருக்காரு. அப்பாவை கண்மூடித்தனமாக தாக்கியிருக்காரு. இது நடந்தது பிப்ரவரி 16ஆம் தேதி. தாக்குதல்ல படுகாயமான குழந்தைவேலு திருச்சியில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்காரு. 4 நாளைக்கு அப்புறம் வீடு திரும்பின குழந்தைவேலு மறுநாள் தூக்கத்திலேயே உயிரிழந்துட்டதா சொல்கிறாங்க. இதை பற்றி கைக்களத்தூர் போலீஸ் விசாரிச்சாங்க. சக்திவேல் தாக்குனதுனால தான் அவரோட தகப்பனார் இறந்து போனதா குற்றச்சாட்டு எழுந்துச்சு. வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரால பதிவான காட்சிகளை கைப்பற்றி போலீஸ் விசாரிச்சாங்க. தாக்கியது, இரத்த காயம் ஏற்படுத்தியது, ஆபாசமாக திட்டுனதுன்னு வெவ்வேறு செக்ஷன்களில் கேஸை ஃபைல் பண்ணி விசாரித்த கைக்களத்தூர் போலீஸ் தலைமறைவான சக்திவேலை தேடி வந்தாங்க. நீண்ட தேடலுக்கு அப்புறம் சக்திவேலை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவரை வேப்பந்தட்டை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. கோர்ட்டு உத்தரவுப்படி பெரம்பலூர் சப்ஜெயிலில் அடைச்சாங்க. இப்படியான சூழலில் தான் அப்பா குழந்தைவேலை மகன் சக்திவேல் தாக்குன சிசிடிவி காட்சிகள் வைரலாச்சு. இதனால கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு அப்புறம் இந்த கேஸ் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கேஸ்ல கைக்களத்தூர் போலீஸ் அலட்சியமா இருந்ததா குற்றச்சாட்டு எழுந்துச்சு. இதனால ஸ்டேஷன் எஸ்ஐ பழனிசாமி ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார். ஆக்ஷன் எடுக்க தாமதமானதற்கான விளக்கத்தை கேட்டு டிஎஸ்பி தனசேகரன் கிட்டையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலாஜி கிட்டையும் ஏடிஎஸ்பி மதியழகன் விசாரணை செய்வார்னு மாவட்ட எஸ்பி ஷியாமலா தேவி ஆர்டர் போட்டிருக்காங்க. மகன் நடத்திய மூர்க்கத்தனமான தாக்குதலால தான் தந்தை இறந்திருக்கலான்னு சந்தேகம் வலுவாக இருக்கிறதால சக்திவேலோட வாக்குமூலம், ஹாஸ்பிட்டலோட ரிப்போர்ட் இதையெல்லாம் ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கையோ வேறு எந்த முடிவுக்குமோ நகர முடியும்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க.
இது போல மூர்க்கமான தாக்குதல் எந்த மாதிரியான தருணங்கள்ல நடக்குது, அந்த மாதிரியான நபர்களை எப்படி திருத்தணும்னு மனநல ஆலோசகர்கள் கிட்ட கேட்டோம். எனக்கு சரியாக அவங்க பங்கு தரல, என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது, வலுக்குதுன்னா அப்போ அவனுக்கு கோபம் வரும். இந்த சந்தேகத்தில் கோபத்தில் சில பேர் கோபம் அளவு கடந்து போய் வெறித்தனமாக ஆகிடுவாங்க. அது அவங்களோட சுபாவ பிரச்சனைகள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கோபம் வரது பதிலாக அதிகமாக கோபம் அளவு கடந்து போய் இமோஷனலி லெபல் ஆகி ஆவேசப்பட்டுருவாங்க. அப்போ அந்த ஆவேசம் அறிவை மறைக்கும். இப்போ புத்தி கெட்டு போய் கண்ணுக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாமல் அடி உதையில் இறங்கிடுவாங்க. பங்காளியை அடிப்பாங்க, அண்ணன் தம்பியை அடிப்பாங்க, பெத்த தாயை அடிப்பாங்க, பெத்த தகப்பனை அடிப்பாங்க, சித்தப்பாவை அடிப்பாங்க, பெரியப்பா அடிப்பாங்க. எல்லாம் சொத்து தகராறுல. எந்த ஒரு உண்மையையும் மறைச்சிட முடியாது. ஒரு காலத்தில் மறைச்சிட்டாலும் அந்த உண்மை எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியே வந்துடும்.